ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அம்மன் ஆன்மீகம் நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா 2025 இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் பெயர்ச்சி ஆகிறார். பெயர்ச்சி ஆகிற சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா உச்ச நிலையை அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்குது. அப்ப நம்ம சுக்கிர பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அது இல்லாம குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த மாதத்துல உருவாகுது. சரி, இந்த அமைப்பு என்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது அப்படின்னா, சுக்கிரன் எடுத்துக்கிட்டாலே பணப்புழக்கம், கணவன் மனைவி ஒற்றுமை, அது மட்டும் இல்லாம குடும்பத்தின் மகிழ்ச்சி, ஆடை ஆபரணங்கள், கலைத்துறை சார்ந்த விஷயங்கள், உணவு பிரியர்கள், இனிப்பான உணவுகள், அது மட்டும் இல்லாம திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையுமே பணத்து திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவரும் நம்ம சுக்கிர பகவான் தான். இப்படிப்பட்ட சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா வருடத்துல ஒரு முறை உச்ச நிலையை அடைவார். உச்ச நிலையை அடைபவர் இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கு. அவர் மீன ராசியில உச்சநிலை அடைகிறது மட்டும் இல்லாம அந்த மீனராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானோட பரிவர்த்தனை யோகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்கு. வாங்க இப்போ உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான யோக அமைப்புகள் இருக்கு, அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத விரிவா நம்ம பார்த்திடலாம். மேசராசி காலச்சக்கரத்தின் முதல் ராசியான மேசராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிரன் உச்ச நிலையை அடையக்கூடிய இந்த 4 மாத காலங்கள் என்ன விதமான மாற்றங்களை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கிரன் அப்படின்னாலே உங்களுடைய ராசிக்கு 2, 7 இருக்கிறார். அவர் 12ஆம் இடத்துல போய் உச்ச நிலையை அடைகிறதுனால என்ன விதமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள், அதாவது இதுவரை திட்டமிட்டு வைத்திருந்த செலவுகள் அனைத்தையும் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், அந்த செலவின் மூலம் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குங்க. அப்ப பணவரவு இருக்காதா அப்படின்னு பார்த்தா, நீங்க எப்போதும் பார்த்துக்கிட்டு இருக்க தொழில், வேலை, வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல அந்த வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டு தான் இருக்க போகுது. ஆனா இருந்தாலும் செலவு அப்படிங்கிறது மகிழ்ச்சி தரக்கூடிய செலவுகளை நீங்க செய்ய போறீங்க. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் சுப கிரகம். இன்னொன்னு ஆடை ஆபரணம், பணம் சார்ந்த விஷயங்கள், குடும்பத்தின் மகிழ்ச்சி, இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் நம்ம சுக்கிரன் தான் ஆதிக்கம் செலுத்துறார். திருமணம் சார்ந்த உறவுகளில் பராமரிப்பு, கௌரவம், அந்தஸ்து, இப்படிப்பட்ட விஷயங்களா புகழ் சேர்க்கிறது, இப்படிப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் அவர் தான் ஆதிக்கம் செலுத்துறாரு. அது மட்டும் இல்லாம கணவரா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு புரிதலை உருவாக்கக்கூடியவரும், அதே நேரத்துல குடும்பத்துல திட்டமிட்ட விஷயங்களை செய்யக்கூடிய வகையில இந்த சுக்கிர பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்துல என்ன மாதிரி செலவுகளை செய்யறது, என்ன மாதிரி செலவுகள் வரும் அப்படின்னு பார்த்தா, இப்ப குடும்பத்தோட தேவையை நிறைவேற்றுதல், முதல்ல குடும்பத்தோட தேவைகளை நிறைவேற்றுதல், வீட்டுல குழந்தைக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறது ஒரு திருமண செலவு, அல்லது பாத்தீங்கன்னா வேலை, குழந்தையோட வருமானத்திற்கான ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது, அல்லது ஒரு தொழிலை ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது, அதற்கு முதலீடு செய்யறது. அடுத்து பாத்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள், மங்கள நிகழ்ச்சிகளை வீட்டுல செய்யறது, இப்படிப்பட்ட விஷயங்களுக்கான செலவுகள் வரக்கூடிய அமைப்பு. சில பேருக்கு குழந்தைய வெளிநாட்டுக்கு அனுப்புறது, வெளிநாடு போறது, ஆமா வெளிநாட்டுக்காக, தொழிலுக்காக, வேலைக்காக வெளிநாடு போறது, அதற்கான ஒரு முதலீடு, ஒரு செலவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த செய்யறது. அடுத்து பாத்தீங்கன்னா போட்டி பந்தயங்கள்ல கலந்துக்கிறது, அதற்கான ஒரு செலவு. அடுத்து பாத்தீங்கன்னா புகழ் சேர்க்கிறதுக்கான ஒரு செலவு. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா ஆன்மீக சுற்றுலா, அதாவது கொஞ்சம் வயதானவங்க, வயது முதிர்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்து
போயிட்டு வர்றது, அதாவது பல்வேறு கோயில்களுக்கு போயிட்டு இவங்க நினைச்ச விஷயங்களை, நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றிட்டு வர்றது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு மாதம் இந்த சுக்கிர பெயர்ச்சி உச்சமடைந்து இருக்கிறதுனால இப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஒண்ணு நடக்க இருக்குது. அப்ப முழுக்க முழுக்க செலவாவே இருக்குமா அப்படின்னா, நீங்க செய்யக்கூடிய செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி தரக்கூடிய செலவா இருக்கும். அது என்ன மாதிரி மகிழ்ச்சி தரக்கூடிய செலவா இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய வண்டி வாகனங்களை மாத்திக்கிறது, திடீர்னு ஒரு புது வண்டி வாங்குறது, அல்லது ஒரு வீடை கட்டுறது, அது வீடு வாங்குறது, ஏற்கனவே வீடு கட்டி பாதியில இருக்குன்னா அந்த வீட்டை சரி செய்யறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல செய்ய வேண்டி இருக்குது. அடுத்து ஆடை ஆபரணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுறது, பிறருக்கு தானம் செய்யறது, மற்றவங்களுக்கு கொடுக்கறது. ஆமா, இதுவரை நம்ம சமுதாயத்திலிருந்து எடுத்து ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, வருமானத்துல இருந்தோம் இல்லையா, இந்த வருமானத்தை கொடுக்கறது, மற்றவங்களுக்கு கொடுக்கறது மூலமா சந்தோஷம் அடைகிறது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் மேசராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்குது. சரி, இது மட்டும்தான் நடக்குமா அப்படின்னு பார்த்தா, பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப இருக்குதுங்க. பரிவர்த்தனை யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 2ல இருக்காரு இல்லையா குரு பகவான், தனக்காரகர், தனம், குடும்பம், வாக்கு, தனஸ்தான அதிபதி, குழந்தை அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர், குரு என்ன பண்றாரு, பரிவர்த்தனை யோகத்தை ஏற்படுத்துறாரு. அப்ப என்ன நடக்குதுன்னா, வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க இருக்குது. அப்ப செலவு மட்டுமே நமக்கு நடக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிட வேண்டாம், வருமானமும் நடக்க இருக்கு. செலவுக்கேற்ற வருமானம் அப்படிங்கிறதையும் கொடுக்க போறாரு. அப்ப செலவு எந்த அளவுக்கு செலவு போதோ அந்த அளவுக்கு நல்லதொரு வருமானம், அதையும் தாண்டிய ஒரு பெரும் வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த சுக்கிர பெயர்ச்சியால ஏற்பட்டிருக்குது. உறவுகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உறவுகளை பொறுத்தவரையில நல்ல ஒரு அமைப்பு இருக்குங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. உறவுகள்ல ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. திருமண வாழ்க்கை சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆமா, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது. அந்தரங்க வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மேசராசிக்கு புதுமண தம்பதிகள் அப்படிங்கிறவங்களாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு தான் ஏற்பட்டிருக்கு. ஆக மொத்தத்துல இந்த சுக்கிர பெயர்ச்சி, சுக்கிரம் உச்சம் அடைகிறதுனால அங்க சுக்கிரனோட சேர்ந்து இருக்க கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராகு பகவான், வெளிநாடு வெளியூர் தொடர்புகளை கொடுக்கக்கூடியவர், வெளி மனிதர்களோட சந்திப்பை நிகழ்த்தக்கூடியவர். அது மட்டும் இல்லாம வெளிநாடு சம்பந்தப்பட்ட வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகம் உங்களை ஈடுபடுத்தக்கூடியவராகவும் இருக்கிறாரு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் மேசராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது. மேசராசியை பொறுத்த வகையில ஒரு நல்லதொரு காலம் அப்படிங்கிறது தான் நம்ம இதை எடுத்துக்கணும். ஏன்னா 2-7 போய் 12ஆம் இடத்துல போய் உச்ச நிலை அடைகிறாரே மறைவுஸ்தானத்துல அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு சுபகிரகம், அவர் பொருளாதார அந்தஸ்து உயர்வை கொடுக்கக்கூடியவர். இப்போ உங்களுக்கு என்ன விதமான உயர்வை கொடுக்க இருக்கிறார் அப்படின்னா, நீங்க கொடுக்கறது மூலமா புகழ், பேர், சந்தோஷம், மகிழ்ச்சி, நீண்ட நாளா நீங்க யாருக்கேனும் செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த விஷயத்த இந்த காலகட்டத்துல செஞ்சு அதற்கான உயர்வை பெறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குது. அதே நேரத்துல உங்களுக்கு ஒரு வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நல்லா இருக்குது அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. கிட்டத்தட்ட இந்த காலகட்டம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க செலவின் மூலமாக நீங்க செய்யற செலவு ஒரு பிரயோஜனமான செலவா செஞ்சேன், பயனுள்ள வகையில இந்த செலவை செஞ்சிருக்கேன், ஆமா இவ்வளவு நாளா இதை செய்யணும்னு திட்டமிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நீங்க செஞ்ச செலவை நினைச்சு வருத்தப்படுறது மாதிரி இருக்காது, மகிழ்ச்சிகரமாக இருக்கும். இதை செஞ்சு முடிச்சேன், செலவானாலும் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சமுதாயத்துல ஒரு புகழோட வாழக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம், நல்ல ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த சுக்கிர பெயர்ச்சியால உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. சுக்கிர பெயர்ச்சியை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னா, படிப்பு செலவு அப்படிங்கிறதும் குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு.
அப்போ குழந்தைகளை பொறுத்தவரை படிப்பு செலவு அப்படிங்கிறதையும் நீங்க இந்த காலகட்டத்துல அந்த படிப்புக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, எதிர்காலத்திற்கான ஒரு முதலீடு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இந்த காலகட்டத்துல இருக்குது. அப்ப முழுக்க முழுக்க உங்களுடைய பயனுள்ள செலவுகள் அனைத்தையும் இந்த காலத்துல நீங்க திட்டமிட்டு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது அருமையான ஒரு விஷயம். அதுல ஆடை ஆபரணங்கள், தங்க நகை வாங்குறது, சொத்து சேர்க்கிறது, வீடு வாகனங்கள் வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது எல்லாமே அதுக்குள்ள கவர் ஆகுது. ஓகே, இப்ப நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா தாய்க்கு தலைமகன் அப்படிங்கிறது மாதிரி இப்ப முதல் நட்சத்திரமா அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்தவரை எதுலையுமே ஸ்ட்ராங்கா, துணிச்சலா, தைரியமா எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உடையவர்களா நம்ம இருக்கிறோம். இதே காலகட்டத்துல நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கூடுமான வரையும் நம்மளுடைய நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல வேலை, தொழில் சார்ந்த விஷயத்துல ஒரு நல்லதொரு முன்னேற்றம் பேரு கிடைக்க போகுது. ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது. அதுல டிராவல் இருக்கும், சில பேருக்கு பயணம் தொடர்ந்த வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்க டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிற ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்குது. சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம சில பேருக்கு பாத்தீங்கன்னா வெளிநாடு, வெளியூர் போகக்கூடிய அதிர்ஷ்டங்கள் அமையக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அடுத்து பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கையில, பரணியை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல வீடு, வண்டி, வாகன யோகங்கள் அமையக்கூடிய ஒரு காலகட்டம், சுப நிகழ்ச்சியால மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. அடுத்து பாருங்க கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னா சூரியனோட ஆதிக்கம் நிறைந்த ஒரு நட்சத்திரங்கள்ல முதல் நட்சத்திரம் நம்ம கார்த்திகை நட்சத்திரம் தான். கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில புகழ், பேர் புகழ் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் உண்டு, இயல்பாகவே உண்டு. இப்ப அதற்கு ஏற்றார் போல என்ன நடக்க போகுது அப்படின்னா, நீங்க செய்யற செலவு மூலமா உங்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், பதவி இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உயர்வடைய போறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் குறிக்குது. அதுலயும் குறிப்பா எடுத்துக்கிட்டா அரசு துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல சில பதவி உயர்வான நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படும். அது கூடுதல் வருமானத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் உருவாயிருக்கு. ஆக மொத்தத்துல இந்த சுக்கிர பெயர்ச்சி பலன் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு இந்த மாதிரி சில சூழ்நிலைகளை உருவாக்குது. இப்ப உங்களுடைய ராசி நட்சத்திரம் அப்படிங்கிறத வச்சு பார்த்தாச்சு அப்படின்னாலும், உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள், லக்கண அடிப்படையில உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முழுமையா பார்த்துக்கிட்டு தசாபுத்தியோட இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதுல எது உங்களுக்கு பொருத்தமா இருக்கு அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணி செயல்படுத்திக்க முடியும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.